புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் திறமையை வளர்த்துக்கணும். அதை பற்றி தான். பொதுவாகவே நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், அங்கே நிறைய விஷயத்தை கற்றுக்குறோம். இருந்தாலுமே அது மனப்பாடமாகவோ தகவலாகவோ தான் நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் கல்லூரிக்கும் போகிறோம், அங்கேயும் நம்ம கற்றுக்குறோம். இருந்தாலும் அங்கே உள்ள பாடத்திட்டங்கள் எல்லாம் ரொம்ப பழமையானதாக தான் இருக்குது. இந்த நவீனத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி பெரும்பாலும் இருக்கிறது கிடையாது. இருந்தும் அந்த படிப்புலாம் முக்கியம்தான். அதோடு நம்ம நிறுத்திக்கிறோம். அதுக்கு மேலே நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தில் திறமையை வளர்த்துக்கணும், ஏதாவது தெரிஞ்சுக்கணுங்கிறதுல நம்ம ஈடுபாடு காட்டுறதே கிடையாது. பொதுவாகவே இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டோன்னா 2 வகையான நாலேஜ் இருக்குது. ஒன்று கிறிஸ்டலைஸ்டு நாலேஜ், இது பள்ளிக்கூடம் கல்லூரிகளில் சொல்லப்படும், பெரும்பாலும் அனுபவம் இருக்காது. இன்னொன்று ஃப்ளூயிட் நாலேஜ், இது நடைமுறைக்கு தகுந்த மாதிரி இருக்கும், இதுக்கு நம்ம அத்தியாவசியமாகவும் இருக்கும், இதை நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும், கற்றுக்கிட்டால் தான் சர்வை பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்கும். இது நான் ஏதோ படிப்புக்கு மட்டும் சொல்லலை, படிப்பே இல்லாட்டாலுமே நம்ம இந்த ஃப்ளூயிட் நாலேஜை கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா, நம்மளோட வாழ்க்கை எடுத்துக்கலாம். நம்ம எங்கேயாவது வேலைக்கு சேருவோம், திடீர்னு ஒரு நாள் நம்ம பணி நீக்கம் செய்யப்படுவோம். அதுக்கு காரணம் தேடும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நமக்கு திறமை இல்லைன்னு தெரிய வரும். அப்போ நம்ம அதை திறமையை கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது நம்ம திருமண வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம குழந்தை படுத்துக்கிட்டாலும் சரி, அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு என்னென்ன திறமைகள் தேவைங்கிறது அவசியமாக இருக்கும். ஒருவேளை நம்ம வருமானம் சரியாக இல்லாட்டினா நம்ம எப்படி குறைந்த பணத்தை வச்சு கரெக்டாக வாழ்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது கூட ஒரு திறமையை கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். இப்படி வாழ்க்கை பூரா ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு இந்த மாதிரி அமையும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல் வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லார் வாழ்க்கையிலையுமே நடைமுறையில் நடக்கிறது தான். இதில் நமக்கு என்ன வயசுனாலும் இருக்கலாம், நம்மளோட பின்புலம் எப்படினாலும் இருக்கலாம், நம்ம வாழ்க்கை முறை எப்படினாலும் இருக்கலாம், நம்ம அந்தஸ்து எப்படினாலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்படி திறமையை வளர்க்குறது எளிதானது இல்லைன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நம்மக்கிட்ட நேரமும் கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு எது தேவை, எது அத்தியாவசியம் தெரிஞ்சு அதில் திறமையை வளர்த்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா எந்த திறமையை வளர்த்துக்கிறா இருந்தாலுமே அதில் நம்ம 4 நிலையை கடந்தாகணும். இதை யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்திங்கன்னா 1970 நோயல் பர்ச்சுங்கிறவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மொதல் ஸ்டேஜ் என்னதாக இருக்குன்னா, பிரஞ்சையற்ற தகுதியின்மையாக. அதாவது எந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கிறா இருந்தாலுமே நமக்கு அந்த விஷயத்தோட அறிமுகம் மட்டும்தான் இருக்கும். அதில் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற எந்த வகையான அறிவுமே இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு பியானோ இசைக்கருவியை நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அந்த பியானோ இசைக்கருவி எப்படி இருக்குங்கிறது மட்டும்தான் தெரியும். அதுவும் போக அதில் எப்படி சத்தம் வரும்னு உங்களுக்கு தெரியும். அதை எப்படி இசைக்கணும், அதோட புத்தகம் எப்படி இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இதுதான் பிரஞ்சையற்ற தகுதியின்மைன்னு சொல்லுவாங்க. 2வது ஸ்டேஜ் பிரஞ்சையுடன் கூடிய தகுதியின்மை. இதில் உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை எப்படிலாம் கற்றுக்கணுங்கிறத நீங்கள் அறிஞ்சிக்கிட்டே வருவீங்க. அதுதான் இதுக்கும் இந்த பியானோவே எடுத்துக்கலாம். இப்போ இந்த பியானோவை பற்றி உங்களுக்கு தெரியும், அதோட இசை குறிப்புகளை கூட உங்களால் படித்து புரிஞ்சுக்கிட முடியும். இருந்தாலும் அந்த பியானோ வாசிக்கிறதுல அந்த விரல்களை எப்படி பயன்படுத்துறதுங்கிறதுல நீங்கள் தடுமாறிக்கிட்டு தான் இருப்பீங்க. 3வது ஸ்டேஜ் பிரஞ்சையுடன் கூடிய தகுதி உடைமை. இதில் உங்களுக்கு என்ன தெரியணும்னு தெரியுதோ அது தெரிஞ்சிருக்கும். அதில் நீங்கள் தகுதியை வளர்த்துக்கிட்டே வருவீங்க. அதை நீங்கள் கவனமாகவே செய்வீங்க. இருந்தாலும் தவறுகள் நடக்கும், ஆனால் அது குறைவானதாகவே இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த பியானோவை வாசிக்க தெரியும், ஆனால் அதை கவனமாக நேர்த்தியாக தான் வாசிக்கணுங்கிறதுல நீங்கள் அவ்வளோ ஆர்வமாக இருப்பீங்க. ஏதாவது தவறு வந்துருமோன்னு பயமும் இருக்கும். அதில் இந்த 4வது ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், இதுதான் பிரஞ்சையற்ற தகுதி உடைமை. இதில் உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும், நீங்கள் கண்ணை மூடிட்டு கூட அதை செய்வீங்க. உதாரணத்துக்கு இந்த பியானோவை வாசிக்க தெரியும், பியானோவோட புத்தகத்தில் உள்ள குறிப்புகளை உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க தெரியும், இந்த கையை வச்சு வாசிக்க முடியும். கிட்டத்தட்ட நீங்கள் கண்ணை கட்டிட்டு கூட அந்த பியானோவை வாசிப்பீங்க. இந்த 4வது ஸ்டேஜ் வரத்துக்கு கிட்டத்தட்ட இந்த 3 ஸ்டேஜையும் ரொம்ப பொறுமையாக கடந்து தான் ஆகணும். இது பியானோக்கு மட்டும் இல்லை, சாதாரணமாக பிரியாணி போடுறதா இருந்தால் கூட இந்த 4 ஸ்டேஜை கடந்து தான் ஆகணும். முதல்ல பிரியாணி எப்படி செய்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் அதில் என்னென்னலாம் ஆட் பண்ணுறாங்கங்கிறது தெரியணும். அதுக்கப்புறமா அதை நம்ம கவனமாக சமைக்க கற்றுக்கிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம கவனமே இல்லாமல் அதை கற்றுக்கிடுவோம். அதனால் எந்த ஒரு புதிய திறமையை கற்றுக்கிட்டா இருந்தாலுமே அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் எடுக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். நம்மளை ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு எது தெரியும் எது தெரியாதுங்கிறதுல நம்ம ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டிருக்கு. நான் தான் நடிப்பு அரக்குன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை ஏதோ கான்ஃபிடென்ட்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது கான்ஃபிடென்ட் கிடையாது, பியூர் ஸ்டூபிடிட்டி. நம்மளை பற்றி நம்ம சுய அலசல் பண்ண முடியாட்டனா
நம்மளுக்கு நெருக்கமானவங்க இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர் இருப்பாங்க. நாம் யாருன்னு நம்மளை விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்கள்ட்ட கேட்டு கூட நம்மள்ட்ட என்ன திறமை இருக்குது, நம்ம இந்த திறமையை எப்படி வளர்த்துக்கலாங்கிறத கூட தெரிஞ்சுக்கலாம். நாம் ஒன்று நம்மளை ரொம்ப மட்டமாக மதிப்பிடுவோம், இல்லைனா மிதம் மிஞ்சி மதிப்பிடுவோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளை பற்றியான சுய அலசல் நமக்கு தெரியாதது தான். இங்கே நம்மளோட எண்ணங்களை கண்காணிக்கிறதும் நம்மளோட நடவடிக்கைகளை கண்காணிக்கிறதும் வெவ்வேறானவ. நம்மளோட எண்ணங்களும் உள்நோக்கங்களும் ரொம்ப முக்கியமானதே கிடையாது. நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதனால் எண்ணங்களையும் உள்நோக்கங்களையும் அபிப்பிராயங்களையும் அடக்கி வைக்க நம்ம முயற்சி செய்யணும். நம்மளோட நடவடிக்கை மேலே தான் கவனத்தை குவிக்கணும். நம்மளோட நடவடிக்கையை பற்றி மற்றவங்க ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தும் போது தான் நமக்கு அதோட உள்நோக்கம் என்ன, நம்ம என்ன திறமையில் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். அதனால் நம்மளை பற்றியான பின்னோட்ட கருத்துக்களை நம்மளே எழுதிக்கலாம். இல்லைன்னா யார்கிட்டையாவது நமக்கு நெருக்கமானவங்கள்ட்ட சொல்லி என்னை பற்றியான பின்னோட்ட கருத்து, என்னோடய நடவடிக்கையை பற்றியான பின்னோட்ட கருத்து, நான் இதில் திறமையை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன், இதை பற்றியான பின்னோட்ட கருத்தை நீ எனக்கு தெரியப்படுத்து. இது மூலமாக நான் என்னென்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன், என்னென்ன விஷயத்தை தெரியாமல் இருக்கேங்கிறத நான் புரிஞ்சுக்கிடுவேன்னு நம்ம சொல்லலாம். நம்ம பெரும்பாலும் இந்த மாதிரியான விமர்சனங்களை தவிர்க்கக்கூடாது. இதுதான் நம்ம வாழ்க்கையை வளர்க்குறதுக்கு ரொம்ப முக்கியமானது. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நெருக்கமானவங்கள்ட்ட நம்மளோட நடவடிக்கைகளை ஒப்படைக்கணும். நான் என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கேன், எதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதை நான் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு. அதே மாதிரி ஏதாவது ஒரு திறமை உங்களுக்கு தெரியணும்னா அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட போய் பழகணும். அவங்கள்ட்ட அந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சு அதை வாழ்க்கையில் பயன்படுத்தவும் நம்ம கற்றுக்கணும். நம்மளோட வாழ்க்கையிலே பொதுவாகவே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். எதுலேயோ திறமையாக ஆகிக்கிட்டே தான் இருக்கிறோம். அவ்வளோதான் இன்றைக்கான காணொளி. இதில் முக்கியமான நிறைய விஷயத்த எதுலேருந்து நான் எடுத்தேன்னு பார்த்திங்கன்னா, இந்த சயின்ஸ் ஆஃப் ரேபிட் ஸ்கில் அக்யூசேஷனுங்கிற புத்தகத்தில் தான். இந்த புத்தகத்தை எழுதுனது யாருன்னு பார்த்திங்கன்னா பீட்டர் ஹாலின்ஸ். இது தமிழில் இருக்குது, முடிஞ்சால் வாசித்து பாருங்கள். இது ஒரு சின்ன புத்தகம் தான். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.